இந்து அறக்கட்டளை வாரியம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ நிவாச பெருமாள் கோயில் இணைந்து வழங்கும் உலகளந்த பெருமாளின் உன்னதங்கள் தினமும் ஒரு திருவாய்மொழி புரட்டாசி 1 முதல் 31 வரை வழங்குபவர் முனைவர் இரா அன்பழகன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தினம் ஒரு திருவாய்மொழி என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாய்மொழி பாசுரத்தை அறிந்து கொண்டு வருகிறோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய 2 வேறுபட்ட இயல்புகளை பேசுகிற திருவாய்மொழி பாசுரம் ஒன்று உண்டு. அந்த பாசுரத்தை பற்றி இன்று காண்போம். யாருமோர் நிலைமையன் என அறிவு அறிய எம்பெருமான், யாருமோர் நிலைமையன் என அறிவு எளிய எம்பெருமான், பேரும்போர் 1000 பிரபல உடைய எம்பெருமான், பேரும்போர் உருவமும் உளது இல்லை இலது இல்லை பிணக்கே என்பது அந்த பாசுரம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிவங்கள் 1000, திருநாமங்கள் 1000. இதை சிலரால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, சிலரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ராமாயணத்துல ஒரு காட்சி, போர்க்களத்துல மார்புல வேலை ஏற்ற இளைய பெருமாள் இலக்குவன் மயங்கி விழுந்து கிடந்தார். ராவணன் பார்த்தான், இந்த மாவீரன் இலக்குவனை கொண்டு போய் இலங்கை சிறையில வைத்து விட்டால் எளிதில ராமபிரானை வென்று விடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டான். மயங்கி கிடக்கிற இலக்குவனை தூக்க முயற்சி பண்ணுனா தூக்க முடியல, பிறகு போயிட்டான். இத பார்த்துக்கிட்டே இருந்த அனுமன் மாலையை எடுக்கிற மாதிரி எடுத்து கொண்டு போனார் அப்படின்னு கம்பர் சொல்றார். ராவணனால தூக்க முடியல, ஆஞ்சநேயரால எளிதிலே தூக்க முடியுது என்றால் என்ன காரணம்? உள்ளத்திலே இருக்கிற பக்தி. எனவே மனத்தளவிலே மாசில்லாதவர்களுக்கும் மனத்து அளவிலே பக்தி உடையவர்களுக்கும் எம்பெருமான் எளியவனாக காட்சியளிக்கிறான். இது இல்லாதவர்களுக்கு அரியவனாக காட்சியளிக்கிறான் என்கிற உண்மையை சொல்றார். எம்பெருமான் மாதிரி வேறு எங்கேயாவது எளியவனாக காட்சி அளித்திருக்கிறானா என்று கேட்கலாம். இதுக்கு வியாக்கியானகர்த்தா பதில் சொல்ற. ஒரு குரங்கு, ஒரு வேடச்சி, ஒரு ஆய்ச்சி என இந்த மூவர்களும் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் எளியவனாக இருந்தானே அப்படின்னு சொல்ற. என்ன சொல்ல வர்றாரு? ஒரு குரங்கு, அதாவது சுக்ரீவனை வைணவ சம்பிரதாயத்துல மகாராஜான்னு சொல்லுவாங்க. அந்த சுக்ரீவனுக்கு அனுமன் அளவுக்கு கல்வியும் ஞானமும் இல்லை. ஆனால் ராமபெருமான் அந்த சுக்ரீவனுக்கு எளியவனாய் இருந்தார். சபரி என்கிற ஒரு வேடர் குல பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு வேற படிப்பு எதுவும் இல்லை. ஆனா அவங்களுக்கு ராமபிரான் மிக எளியவராக போய் அவங்களிடத்துல இருந்த கனியை எடுத்து உண்டார். கோகுலத்துல இருந்த யசோதை பிராட்டியார் பெரிய கல்வி ஞானம் உடையவர் இல்லை. ஆனா அவங்க கிட்ட கண்ணபெருமான் மிக எளியவராக இருந்தார். அதனால இறைவன் நமக்கு எளியவனாக வருவதும் அரியவனாக இருப்பதும் நம்முடைய கல்வியையும் ஞானத்தையும் பொறுத்தது அல்ல, நம்முடைய உள்ள தூய்மையையும் உள்ளத்திலே உள்ள பக்தியையும் பொறுத்தது என்பதை இந்த பாசுரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவனின் இந்த இருவேறுபட்ட தன்மையை ஆளவந்தார் சுவாமிகள் சொல்லுகிறார். நமோ நமோ வாங் மனசாத்தி பூமையே, நமோ நமோ வாங் மனசைக்க பூமையே என்கிற ஒரு ஸ்லோகத்தினுடைய 2 வரியில சொல்றார். வணக்கம். மாறன் மலரடி வாழ்க.